இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி வென்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி வென்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய பெயராலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாள் ஆண்டவருடைய இரக்கம் எங்களை அளவு கடந்த விதமாக தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆண்டவருடைய இரக்கம் எங்களுடைய வாழ்விலே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். யார் யாரெல்லாம் வாழ்வுக்காக கஷ்டப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ, இவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய இரக்கம் அதிகமாக கிடைப்பதன் மூலம் அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை கண்டுகொள்ள இந்த பலியூடாக நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். இன்றைய இந்த பலியினுடைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு தருகின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், அகந்தையை நாங்கள் விட்டு ஒழித்து மற்றவர்களை அன்பு செய்கின்ற, பிறநலம் நாடுகின்ற மக்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி தன்னலத்தை துறந்து வாழ இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய உயிருள்ள உணவும் எங்களுக்கு தருகின்ற இந்த பலமும் சக்தியும் எங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை காண வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் இறங்கி போய் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 9 ஏறாக. அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீலை காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகரொன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றனர். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் அவர் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்களை உற்று நோக்குபவரும் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன்,
ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 34 தொடக்கம் அதிகாரம் 9 வசனம் 1 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்புவர் எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரையை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போதே வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான இறையுறவுகளே, இன்றைய முதலாவது வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலின் அதிகாரம் 11வது அதிகாரத்திலே இருந்து எடுக்கப்படுகின்றது. தொடக்க நூலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது அதிகாரம் இயற்கையினுடைய படைப்பாகவும், 2வது அதிகாரம் மனிதனுடைய படைப்பாகவும், 3வது அதிகாரம் இன்னும் பல இனங்களினுடைய உருவாக்கமாகவும், அடுத்து 11வது அதிகாரம் மொழிகளினுடைய இந்த படைப்பாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாபேல் கோபுர நிகழ்வு இந்த அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்படுகின்றது. எவ்வாறு மக்கள் தங்களுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்பதற்கு இந்த பாபேல் கோபுரம் ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. இன்றைய இறைவார்த்தை இவ்வாறு ஆரம்பிக்கின்றது: உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் எல்லாரும் ஒரே மொழியை பேசி அவர்கள் நிறைந்த நல்ல உறவுகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பாபேல் கோபுரம் என்கின்ற இந்த கோபுரம் இதற்காக அவர்கள் அமைத்தார்கள் என்று சொன்னால், இறைவார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. தமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றார்கள். தங்களுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும், தனித்து நிற்க வேண்டும், தங்களுடைய பெருமை சிறந்தோங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடையாளமாக இந்த பாபேல் கோபுரத்தை அவர்கள் அமைப்பதற்கு முற்பட்டார்கள். அங்கே இறைவனுடைய தலையீடு நடைபெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம். யார் யாரெல்லாம் தங்களுடைய பெயரை முன்னிலை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ, தங்களுடைய அந்தஸ்தையும் தங்களுடைய அதிகாரங்களையும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்களோ, அங்கே ஆண்டவர் அவர்களுக்குள்ளே நுழைந்து இந்த திட்டங்களை அவர் தவிடுபொடியாக்குவதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, யாரொருவர் பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் அகந்தை பிடித்த மனிதனாக மாறுகின்றார். நான் வளர வேண்டும், என்னுடைய பேரும் புகழும் தெரிய வேண்டும், என்னுடைய அடையாளங்கள் சந்ததி தொட்டும் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெயருக்காக ஒருவர் கஷ்டப்பட்டு உழைக்கின்றாரோ அவர் நான் என்ற அகந்தையோடு வாழுகின்ற மனிதராக இருக்கின்றார்.
அதைத்தான் இறைவன் தடுத்து நிறுத்துவதை இந்த முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அகந்தை என்பது நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் இந்த சுகங்களையும் சொத்துக்களையும் அனுபவித்தால் போதும், எனக்கு மட்டும் எல்லாம் கிடைத்தால் போதும் என்ற பிறர் நலமற்ற ஒரு வாழ்வை மட்டும் குறித்து நிற்பதாக இருக்கின்றது. இந்த அகந்தையோடு வாழுகின்ற மனிதர்கள் மற்றவர்களை பற்றி எண்ணுவது கிடையாது, மற்றவர்களை பற்றி சிந்திப்பது கிடையாது, மற்றவர்களை பற்றி அவர்கள் ஒரு கணமேனும் அவர்களுடைய வாழ்வை நினைப்பது கிடையாது. எல்லாம் தங்களுக்கு வேண்டுமென்று சொல்லி அவர்களை நினைப்பார்கள். ஆகவே இந்த அகந்தை என்கின்ற சொல்லுக்கு எதிரானது அன்பு. அன்புள்ள மனிதன் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை கொடுப்பான், மற்றவர்களுக்காக எப்பொழுதும் தன்னை அர்ப்பணிப்பதற்காக அவன் காத்திருப்பான். மற்றவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதிலே அந்த அன்புள்ள மனிதன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பான். பிரியமானவர்களே, அந்த அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே வலியுறுத்தி நிற்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்திலே இதைத்தான் அவர் சொல்லுவார். என்னை பின்பற்ற விரும்புகின்றவர் தன்னலம் துறந்து என் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த பெயருக்காக புகழுக்காக உழைக்கின்ற தன்னலமான வாழ்வை அவர் மறுத்து பிறருக்காக உழைக்கின்ற அன்பு நிறைந்த மனிதனாக வாழ வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக மொத்தத்திலே ஆண்டவருடைய வார்த்தை பிறர் நலத்தை நாங்கள் எப்பொழுதும் நாட வேண்டும் என்று சொல்லுகின்றது. அன்பானவர்களே, அகந்தையோடு வாழுகிற மனிதன் தனக்காக வாழுகின்றான், அன்போடு வாழுகின்றவன் பிறருக்காக வாழுகின்றான். அகந்தையோடு வாழுகின்றவன் தனக்காக மற்றவர்களை அவன் கொலை செய்வான். அன்போடு வாழுகின்றவன் மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்வதற்காக காத்திருப்பான். அகந்தையோடு வாழுகிறவருடைய வாழ்வு தன்னை மட்டும் மையப்படுத்தியதாக இருக்கின்றது. ஆனால் அன்போடு வாழுகின்றவர் எப்பொழுதும் மற்றவர்களுடைய பெயர் ஓங்க வேண்டும், அவர்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும், அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையிலே தான் மனிதனுடைய போராட்டம் நடைபெறுகிறது. எதை நாங்கள் தெரிந்து கொள்ளுவது? தன்னலத்தையா பிறர் நலத்தையா? ஆகவே இறைவன் தன்னலத்தை அவர் விரும்புவது இல்லை. இந்த பாபேல் கோபுரத்தை போன்று அவர் தன்னலத்தை மறுக்கின்றார், தன்னலத்தோடு வாழ வேண்டாம் என்று சொல்லுகின்றார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பிறர் நலத்தோடு வாழுமாறு எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுத்தவர்களாக பிறர் நலம் நாடி அன்புள்ள மனிதர்களாக வாழ இன்றைய இந்த பலியிலே நாங்கள் வரம் கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் தம் துன்ப சூழ்நிலையில் இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றால் வலிமையடைந்து பணி செய்வதற்கு வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உம்மை முழுமையாக அறிந்து கொண்டு உமது வார்த்தையின் வழியில் எம்மையும் பிறரையும் அன்பு செய்து உமக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து எங்களது வாழ்வின் மூலம் நற்செய்தியை பறைசாற்றுபவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாவங்களுக்கு களவாயாக வந்தவரே இறைவா, எம் இளைய தலைமுறையினர் வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து இவ்வுலக மாய கவர்ச்சிகளாலும் பாவங்களாலும் மூழ்கிவிடாமல் உமக்கு சான்று பகர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, மனித உள்ளங்களில் ஏற்படும் போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் என்பவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட சொந்த விண்ணப்பங்களையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் எடுத்து வைத்துள்ள எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவி சாய்த்தருளும். அவற்றை உமது திருவிழத்துக்கு ஏற்ப நமக்கு தந்தருளுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தினமன்று உமாக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகி, எல்லா திருநிலையினராகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணே தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தாலூட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்று ஆவல் கொள்ள செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.